கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடையவர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஏன் கூப்பிடுறீங்க? மதுவிற்கும் மாதவருக்கும் சூதருக்கும் நீ பணம் கொடு அப்படின்னா தொட விடு. வேலூர் இப்ராஹிம்லாம் ஒரு ஆள் வேண்டையா? நீங்க பாருங்க, லேகியம் தூக்கிட்டு போற உங்க சேனல்ல தானே போட்டுருக்கீங்க. லேகியம் மக்களே இந்த லேகியம் மக்களே அந்த கசாயம் வாங்க அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரோட போய் உட்காந்துக்கிட்டு முக்குவா முடங்குவா தட்டுவா தாளம் போடுவா விக்குவா விசில் அடிப்பா வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகியம் அதனுடைய இறை சுதந்திரம், அது எனக்கான என்னுடைய மதத்தில் இருந்து வரக்கூடியது. அதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க. நான் செத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை தான் என் மேல சாத்தணும். உன் கூட வந்தா காயக்கூடிய சாத்துவாங்கன்னா புண்ணியத்துக்குடா, உன் மண்ணாங்கட்டியும் கிடையாது. இல்லங்க, திமுக சேர்த்துக்காதீங்க. சரி ஓகேங்க, சேர்த்து திமுக நீங்க யார் சேர்த்துப்பா? இப்ப பாஜக இருந்து வெளில போனோம், யார் சேர்த்துப்பா? அடுத்தது பெரிய கட்சி தமிழ்நாட்டில். அப்போ பொதுவாகவே என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி தனித்து விடப்பட்டது. சொன்னதுக்கு அப்படியே வேகம் வந்துச்சா, கொந்தளிச்சாங்களா? சாதியை விட்டு இழிவு என்ன போட்டிட வேண்டியதா? நீலகிரியில எப்ப அடிச்சாலும் இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. நிச்சயமாக பாயல் ஜெல்சா கட்சியில இன்னும் பொம்பளை பிள்ளைய சேராது. இது பாஜக கட்சியில இருக்கக்கூடிய அவங்க பொண்டாட்டிகளுக்கு தெரியாதா? நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழ் இன்ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் ஒயர் தமிழ் சேனலுடைய எடிட்டர், அரசியல் விமர்சகர் லெனின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் லெனின், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஜஸ்டின், நல்லா இருக்கீங்களா? சிறப்பு. என்னுடைய முதல் கேள்வி, பாஜகவை விட்டு வெளியேறும் பெண் நிர்வாகிகள், இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இப்படி கேக்குறீங்க? அபத்தமா இல்லையாங்க? கோச்சிக்க போறாங்க பாஜக காரங்க. இல்லங்க, அது ஏற்கனவே பொம்பளை பிள்ளைலாம் சேர மாட்டேங்க அவங்க கட்சியில. இப்படி வந்து கேள்வி முன் வச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? பாஜகவை ஒழிச்சு கட்டிடணும், பாஜகவை வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக சித்தரிக்கணும். நெவரஸ் தமிழுக்கு அதான் ஆசை. நடத்துங்க, கேள்வியை கேளுங்க. முதல் கேள்வி அதான், ஏன் பாஜகவை விட்டு பெண் உறுப்பினர்கள், பெண் நிர்வாகிகள் வெளியே போறாங்க? எத்தனை பேர் போயிட்டாங்க நீங்க கண்டீங்க? 3 பேர் தான் போயிருக்காங்க, பிரபலமானவங்க. என்னங்க 3 பேர் தாங்க போயிருக்காங்க. இப்ப இருக்கிறதுல முக்கியமானவங்கன்னு பார்த்தா குஷ்புவும் அவங்க டெய்ஸியும் அவங்களும் சொல்லலாம். கொஞ்சம் பிரபலமானவங்க நமிதா இருக்கிறாங்க. இல்ல அப்புறம் அந்த பிள்ளை அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்குமே, அந்த பிள்ளை பேர் வந்து ஆயிஷா அப்துல்லாவா? ஆமா, ஆயிஷா அப்துல்லா. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா இவங்க வந்து ரொம்ப களத்துல போய் அதிகம் அதற்காக பிரச்சனை பண்ணவங்கன்னு நான் பார்க்க முடியுது. இப்ப சமீபத்துல வெளியே வந்தவங்க ஒரு 3 days முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட வெளியேறி அதிமுகவுக்கு போனவங்க ஃபாத்திமா அலி அவர்கள். அவங்களாம் ரொம்ப ஒரு முக்கியமாக எல்லா டிபேட் ஷோலையும் அவங்க தான் பேசுறாங்க. பாஜகவுக்காக அவ்வளோ ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. திடுதிப்புன்னு அவங்க போறதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்து பாஜக தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்தவங்க இன்னைக்கு அதை விட்டு வெளியே போறதுன்றது பாஜகவங்களுக்கு அது அதிர்ச்சியா இருக்கோ இல்லையோ, வெளியில இருக்கிற மற்ற எல்லாத்துக்குமே மிகுந்த பேரதிர்ச்சி தான். இல்லை, எனக்கும் பெரிய பேரதிர்ச்சி. விவாத நிகழ்ச்சிகளில் நானும் ஃபாத்திமா தோழரும் அடிச்சுப்போம். ஒரு பேட்டியிலலாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடையவர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஏன் கூப்பிடுறீங்க? பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பொய், ஆச்சு ஊச்சு அப்படின்ட்டு ஏஞ்சி மைய காட்டிட்டாங்க. உடனே பக்கத்தில் இருந்த ஜேர்னலிஸ்ட் பண்ணியிருந்தான், எங்க இல்லைங்க அமைதியாக இருங்க, அவங்க உட்காரட்டும் பேசட்டும் அப்படின்ட்டு சொல்லி அமைதி காத்து உட்கார வச்சாங்க. பாஜகவுக்காக அளப்பெரிய உழைப்பை வந்து செலுத்திய நபர்களில் ஃபாத்திமா அலி ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். அதே போல் காயத்ரி ரகுராம் ரொம்ப முக்கியமான ஆள். இந்த 3 பேருக்கு நம்ம வருவோம். கமல் ஊட்டமா அந்த அம்மா இருந்தது ஏதோ நல்ல பேராச்சு, கௌதமிலாம் ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் அது ஏதோ இந்த சும்மா நானும் 10ல் 11 இருக்கிறேன், அந்த நடிகர்களை இழுத்து போட்டு ஒரு கவர்ச்சிக்காக நடிகர்களே இருக்கிறார்கள், கமலஹாசனுடைய மனைவியே இருக்கிறார், மனைவியா என்ன ஏதுன்னு தெரில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக. ஆனால் ஃபாத்திமா அலியினுடைய உழைப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் ஒரு தடவை நார்த்து போயிருந்தேன். நார்த்து போயிருக்கும்போது எதர்ச்சியெல்லாம் ஃபாத்திமா அலியினுடைய பேரை வந்து ஒரு பேனரில் போட்டிருந்தாங்க. நார்த் இந்தியாவிலாம் வந்து அவங்க வந்து ஃபேமஸான ஒரு ஆள். அது வந்து இந்து இல்லை முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறார். அவங்களாம் போகும்போது சங்கடம் தான், என்ன இவங்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி, நம்மளாம் என்ன கேள்விப்பட்டிருப்போம், ஆர்எஸ்எஸ்காரங்களாம் ரொம்ப கொள்கையில் பிடிவாதமானவங்க, மண்டியிடாத மானம், கௌராத இது அது இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கே போனாலும் ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு.
பட் ஆர்எஸ்எஸ் கிட்ட கூட ஒரு சஜஷன் கேட்காம அங்கே சொல்லாமல் உடனே வெளில வந்திருக்கிறாங்க. ஏன்னா பிடிச்சி வச்சுப்பாங்க, நிச்சயமாக அங்கேருந்து வெளியேறி வர வேண்டும். நீங்கள் பாஜகவில் அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் எதுவாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா பொண்ணும் பணமும், மாது சூது, இந்த மூன்றுமே பாஜகவில் இருக்கும். மது இருக்கும், மாது இருக்கும், சூது இருக்கும். நீ பணம் கொடு அப்படின்னா தொடவிடு. ரெண்டுத்துக்குமே ஃபாத்திமா அலி வந்து ஒத்து வராத ஒரு நபர். நான் பழகியதுலேருந்து சொல்கிறேன். அவங்க கருத்தியல் ரீதியாக, அரசியல் சித்தாந்த ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம், அடித்து கொள்ளலாம், சண்டையிட்டு கொள்ளலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் ஆனால் என் கூட பேசின வரைக்கும் விவாத நிகழ்ச்சிகளில் வர இடங்களில், அங்கங்கே சந்திக்கக்கூடிய இடங்களில், சாலைகளில் சந்திக்கும் போது, ஏதாச்சும் டீ கடைகளில், ஹோட்டலில் சந்திக்கும் போது ரொம்ப தன்மையாக பேசக்கூடிய ஒரு நபரும் கூட. ஒரு அற்புதமான நபரை பாரதிய ஜனதா கட்சி வேலூர் இப்ராஹிமுக்காக இழந்துருச்சு. இப்போது வேலூர் இப்ராஹிம்லாம் ஒரு ஆள் வேண்டையா? நீங்கள் பாருங்கள், லேகியம் வித்துக்கிட்டு இருந்தார். உங்கள் சேனலில் தானே போட்டுருந்தீங்க லேகியம். மக்களே இந்த லேகியம், மக்களே அந்த கசாயம்னு விற்று கொண்டு இருந்தவர். அவர் மூலமாக இஸ்லாமிய ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியும் என்று பாஜக தவறான கணக்கை போட்டுவிட்டது. வேலூர் இப்ராஹிமுக்கு கொடுக்குற சீட்டை தாராளமாக ஃபாத்திமா அலிக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க கூட இப்போ சமீபத்தில் டெல்லிக்கு போயிட்டு எம்பி சீட்டுக்கான விண்ணப்பத்தையும் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஒருவருக்கு கூட இஸ்லாமியர்களுக்கு சீட்டை வந்து கொடுக்கல. நீங்கள் 80 சீட்டு வந்து யூபியில் ஒரு சீட்டு கூட இஸ்லாமியருக்கு ஒதுக்கலை. அதே போல் ஃபாத்திமா அலி கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, லெனின் அங்கே நீங்கள் பொதுவாகவே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இப்போது இஸ்லாமியர்களுக்கு சீட்டை கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கிடையாது. இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ என்னன்னா, அவங்க கம்யூனிட்டிக்குள்ள இஸ்லாமியர்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு அமைப்போடு இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு முடிவும் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போனதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அங்கே சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லி ஆகணும். சீட்டுக்காக தான் அவங்க வந்து போனாங்க அப்படின்னு. சீட்டுக்காக இல்லை, அதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், பாஜகவை கிரிட்டிசைஸ். நான் ரீசெண்டாக என்னென்னா, ஒரு சில இடங்களில் விவாதங்களில் சண்டை போட்டு அப்படிதான் நடக்குது இல்லை அப்படின்றது. அதே போல் இவங்க இந்த இஸ்லாமிய பண்டிகைகளுக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்களா, அது என்ன நோம்புலாம் இருக்கும்போது லாஸ்ட்டாக நோம்பு துறப்பாங்க இல்லையா, அப்பவும் ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பாஜகவிலேருந்து என்ன நீங்கள் பிரியாணி போடுறீங்க, நம்ம ஆட்கள்லாம் வருவாங்க, சைவம் போடுங்க அப்படின்னும் போது ஃபாத்திமா அலி இது சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அருகாமையில் இருந்த எனக்கு இன்னொரு நண்பர் இருக்கிறார், அவரோட தெரிந்தவர். அவர் வந்து சொல்கிறாரு, ஃபாத்திமா அலி வந்து இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாஜகவினுடைய ஒரு முக்கியமான தலைவர், அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர், பிரியாணியும் போடுறீங்க, வெஜிடேரியனும் ஒரு பக்கம் போடலாம்னு போது அதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க, அது என்னுடைய இறை சுதந்திரம், அது என்னுடைய மதத்திலிருந்து வரக்கூடியது, அதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு எதிர்த்து பேசியதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல் இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வரும்போது அதில் தள்ளி நின்றுருக்கிறாங்க, ஓரமாக நின்றுருக்காங்க, அதில் தலையிடாமல் அதை வந்து ஓரமாக நின்றுருக்காங்க. நம்மளும் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். நிறைய பேட்டிகளில் பெண்கள் சார்ந்து அந்த பாலியல் ரீதியான பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்ட்டு விமர்சிக்கும் போது அதில் எதுவும் விமர்சனம் செய்யாமல் கடந்து சென்றிருக்கிறார். ஸோ அவங்களுக்கு அப்பத்துலேருந்தே ஒரு முரண்கள் இருந்திருக்குது. எப்படா வெளில வர்றது அப்படின்னு முயற்சிகள். இதான் நேரம், ரைட்டு. 2024 தேர்தலில் நமக்கு வந்து இவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க, வேலூர் இப்ராஹிமுக்கு தான் நிச்சயமாக சீட் போக போது நமக்கு கிடைக்காது அப்படின்னோடனே எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு விண்ணப்பம் வைத்து சேர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்திருக்கிறாங்க, யார், கமலஹாசனுடைய கௌதமி வந்து அதுக்கப்புறம் தான் சேர்ந்துருக்காங்க. கௌதமி நல்லா பெருசாக இல்லை, ஃபாத்திமா அலி தான் முன்னாடி போயிருக்கிறாங்க. முதல்ல நியூஸ் அப்படி தான் வந்துருந்துச்சு, ஃபாத்திமா அலி தான் போயிருக்கிறாங்க. ரெண்டாவதாக கௌதமி போயிருக்காங்க. நடிகர் அப்படின்றதுனால பிரபலமாக பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்றது பொதுவாகவே தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இப்போல்லாம் பெண்களுடைய வரவு மிகவும் கம்மியாயிட்டே வருது அப்படின்றத நம்மளால பார்க்கவே முடியுது. பாரதிய ஜனதா கட்சி அவங்க வெளியே வரதும் பெருசா இல்ல, குஷ்பு தான் வெளியே பேசுறாங்க. இப்ப நீங்க சொன்ன அலிஷா, குஷ்புக்கு பொறுப்பு இருக்குங்க, பதவி போயிடும். இப்போ நீங்க வேலூர் இப்ராஹிம் இருக்காருல்ல, முதல்ல ஸ்கெட்சு போட்டது வேலூர் இப்ராஹிமுக்கு தான், ஏடிஎம்கே ஸ்கெட்சு போட்டது வேலூர் இப்ராஹிம் தான். ஆனால் வேலூர் இப்ராஹிமுக்கு என்னன்னா, நீங்கள் எப்பயுமே வந்து போலீஸை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பேரம் பேசுவது, பஞ்சாயத்து செய்வது அப்படின்றதுக்குள்ள அது வந்து ஒரு கெத்து மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. காவல்துறை அதிகாரிகளே பக்கத்தில் இருக்கிறாங்க, ஐயோ அப்போ இவர் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு, பஞ்சாயத்து நடத்துகிறாரு, ஒரு பிரச்சனைக்காக போகிறோம், எப்படி எதிர்த்து பேசுது, போலீஸ்லாம் பக்கத்தில் வச்சு சாமானியனுக்கு அப்படி தானே அங்கே வரும். அப்படின்னும் போது அதிலிருந்து ஒரு சுரண்டல் முறையை வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலூர் இப்ராஹிம் விட்டு கொடுக்க மாட்டார்.
சப்போஸ் ஏடிஎம் கேட்க போனால் அவருடைய பாதுகாப்பெல்லாம் பிடிங்கிடுவாங்கல்ல. எனவே அவர் போக மாட்டார். இங்கேருந்து சுகம் காண்றதுக்கு பதவி சுகத்தை, அதிகார சுகத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படின்றதெல்லாம் வேலூர் இப்ராஹிம் இருப்பார். நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி பேசுகிற மாதிரி. நான் கேட்டது வேலூர் இப்ராஹிம், எனக்கு கிடைச்சது ஃபாத்திமா அலி அப்படின்ற மாதிரியான ஒரு மீம்ஸு. பாஜகவில் இருப்பவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இழுத்து பிடிச்சிக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களை பாஜகக்காரங்க எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அதிமுகலேருந்து வெளியில் போனாங்கன்னா அவ்வளோ நான் பிறக்கவே இல்லை. அப்போ அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான் போயிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில விசுவாசமானவங்களாம் இருக்காங்க. நான் செத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை தான் என் மேலே சாத்தணும், உன் கூட வந்தால் காயக்கூடியை சாத்து, அது என்ன புண்ணியத்துக்குடா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பல, இப்போ கூட இந்த லிஸ்ட்டில் வந்து இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பேசியிருக்கிறாரு. என்னென்னா, நான் பெரியாளா நீ பெரியாளா, உன் கட்சியிலேருந்து வெளில போகிறவங்க பெருசா, என் கட்சியிலேருந்து வெளில போகிறவங்க பெருசா அப்படின்றத பார்க்கறதுக்கு பாஜக வந்து ஒரு முயற்சியை செய்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போட்டி போடுற அளவுக்கு பாஜக வந்து வர்த்தியான ஆள் கிடையாது. அவங்க நாம் தமிழர் கட்சி, அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடணும். நாம் தமிழர் கட்சி விஜய் கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட சீட்டு வச்சுருக்காங்க தெரியும்ல, கவுன்சிலர் சீட்டு, உள்ளாட்சி உறுப்பினர் அவங்களாம் வச்சுருக்காங்க. நாம் தமிழர் அவங்களோட சண்டை போட்டு இருக்காங்க. அந்த 9வது பாஸ் ஆவா அதை போல போயிட்டு இருக்குது. பாஜக நாம் தமிழர் கட்சியோடு போட்டி போட்டுட்டு இருக்குது. எனவே இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி காயத்ரி ரகுராம், இவங்க இந்த காயத்ரி ரகுராம் போனதுக்கான காரணம் சொல்லிட்டாங்க. அதே போல கௌதமி வந்து தனிப்பட்ட அந்த சொத்து விவகாரம், இவங்க வந்து வெறும் சீட்டுக்காகன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 3 பேருமே இல்ல, நீங்க அப்படி சொல்லவே முடியாது தோழர். சீட்டுக்காக மட்டும் போகிறதும் கிடையாது. 14 வருடம் RSS-இல் பணியாற்றியவர், பாஜகவோடு பயணித்தவர் ஃபாத்திமா அலி. கண்டிப்பாக டிசர்வ் கேண்டிடேட் வந்து அவங்க பண்ணலாம், எனக்கு உரிமை இருக்குன்றப்ப கேட்கலாம், செய்யாத பட்சத்துல போகலாம், அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த 3 பேரும் ஏன் ஏடிஎம்கே சூஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. இல்ல, எப்படின்னா திமுகவுல இடம் துண்டு போட முடியாது. ஏன் கிடைக்காதுங்க? இல்ல துண்டு போட நீங்க விசிகா கூட சொல்லலாம், சரி அவங்க வந்து RSS வந்து எடுக்க மாட்டாங்க. இல்ல, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல, அப்படி வந்து ஒரு அடியை வந்து அடிக்கணும்னு பார்க்காதீங்க. அந்த இது வந்து வேலைக்கு ஆகாது. சரி, டிஎம்கே ஏன் போல? இல்ல, போக முடியாது. பிகாஸ் தே டோன்ட் நீட் தெம். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஃபுல்லா இருக்கிறாங்க. திமுகவுக்கு அப்படி ஒரு அரசியல், அன்னைக்கு கலைஞர் காலத்தில் செய்த அரசியலை போல இன்னைக்கு ஓடாத பஸ்ல போய் உட்கார்ந்து எப்படிங்க? எனக்கு புரியல. நடக்க போறது சட்டமன்ற இல்லங்க, திமுக சேர்த்துக்காதுங்க. சரி, ஓகேங்க, சேர்த்து திமுக நீங்க யார் சேர்த்துப்பா? இப்ப பாஜகல இருந்து வெளில போனோம், யார் சேர்த்துப்பா? அடுத்தது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இது. விசிக சேர்த்துக்காது, திமுக சேர்த்துக்காது, அதிமுக தான் சேர்த்துக்கு. உண்மைதான், அவ்வளவுதான் விஷயம். அதிமுக தான் காலியா இருக்குது. நான் எதுக்கு ஓடாத பஸ்ன்னு சொல்றேன்னா, நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். இவங்க எந்த கட்சியிலையும் கூட்டு கிடையாது. அவங்க என்ன நிலைப்பாட்டுல நிப்பாங்க? இல்லங்க, இது 2026க்கான களம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2024 தேர்தலை பெரிதாக பார்க்கவில்லை. 2026 தேர்தலில் நம்ம வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துடக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறது. எனவே அந்த சைடில் இருந்து வர்றவங்கள இப்போவே கண்டஸ்ட் பண்ண வைக்கிறது. நான் ஏற்கனவே உங்கள் சேனலில் நான் பேசியிருக்கிறேன். என்னென்னா 20 சீட்டை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோடு யார் யாரெல்லாம் வரன்றாங்களோ அவங்களுக்காக விட்டு கொடுக்கும், தாராளமாக விட்டு கொடுக்கும். ஏன்னா 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்டை வந்து போட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், அப்புறம் இந்த சாதி சண்டை வேற இருக்குது. தேவமாரா இவங்களா கொங்கா தேவரா அப்படின்ற அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ எனவே என்னென்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ இவங்கெல்லாம் தேவை. ஏன்னா பாஜகவை இன்னைக்கு தனித்து விடப்பட்டுச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு திமுக அதிமுக களம் காணுகிறது. ஒரு பக்கம் பாஜக தனித்து விடப்பட்டுருச்சு. இப்போ பாஜகவோட யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? வெள்ளக்கலர் செட்டி, பச்சைமுத்து, ஜான் பாண்டியா, ஜாதி இருக்கிறாங்க. இவ்வளவுதான். நீங்க பாமக, மேங்கோ பாய்ஸ், இப்போ இவங்களுக்குலாம் ஓட்டு எங்க இருக்குது? இவங்கெல்லாம் சென்னையில், பாமகவை வச்சு சென்னையில் அங்கங்கன்னு தெரியும், பரவலாக தெரியும். ஏன்னா இவங்க சாதி வெறி பிடிச்சவங்கன்றது தெரியும். இந்த வெள்ளக்கலர் செட்டி இப்போ பச்சைமுத்தை எப்படி இது சென்னையில் தெரியும்? ஆள் இருக்காங்களா? ஜான் பாண்டியனுக்கு இங்கே சென்னையில் ஆள் இருக்கிறாங்களா? கட்சி வலுவாக இருக்கிறதா?
யாரும் இல்லாத கட்சியில் 2 பேர் 3 பேருன்னு மாவட்டத்துக்கு இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஜாயின் பண்ணிருக்கலாம் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சென்னையில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், ஒரு பாதியில் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தென் மாவட்டங்கள்லையும் ஓட்டு கிடையாது. பெருசாக வந்து ஓட்டை வந்து ஷஃபிள் செய்யக்கூடிய அளவுலாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன அது என்ன பீஸு சொல்லுவாங்க, டுபாக்கோர் பீஸுகள்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, பம்மாத்து வேலை காமிக்கிறது வேலைக்காது. ஸோ இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் திமுகவுக்கு மேலே காண்டா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அதிருப்தியில் இருக்கிறவன் அண்ணா திமுகவுக்கு போடுவான், அண்ணா திமுக மீது காண்டா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், திமுகவுக்கு போடுவான். இந்த ஓட்டு என்ன ஆகாது, வெளியில போகாது. ஒன்று திமுகவுக்கு வரும், இல்லை அண்ணா திமுகவுக்கு போகிறோம், பாஜகவுக்கு போகாது. அந்த உதிரிகள்லாம் இருக்கும்ல, இந்த திராவிட கட்சிகளை பிடிக்காமல் இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த உதிரியாக கொஞ்சம் வந்து செதறமே ஒழிய பெரும்பான்மையான வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகவுக்கும் தான் வந்து விடும். அப்போ பொதுவாகவே என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி தனித்து விடப்பட்டது. இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இது 2024க்கான ஸ்ட்ராட்டஜி. இப்பயும் அழிச்சு ஒழிச்சிட்டா அண்ணாமலை இந்த பம்மாத்துலாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா ஒரு விஷயம்? இன்னைக்கு ஒரு செய்தி நான் பார்த்தேன். என்ன, எடப்பாடியும் ஸ்டாலினும் மறைமுக கூட்டணி. அதெல்லாம் இல்ல, 2 பேரும் சேர்ந்து இது பாஜக தூவி விடுறது. நம்ம 2 பேரும் அடிச்சுக்குவோம், பாஜக உள்ள வரக்கூடாது. நீ நாட் ஒன்லி ஏடிஎம்கே டிஎம்கேங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக உள்ள வரக்கூடாது, தமிழ்நாடு மக்களே தெளிவா இருப்பாங்க. சோ அதுல வந்து அதிமுக திமுக தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பாஜகவுக்குள்ள எங்கே இது இருக்கு, நான் அதான் சொல்றேன். ஏங்க இவங்களுக்கு என்ன சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் உட்காந்து எல்முருகன் என்ன பேசினார், கொக்கரித்தாரா ஆர் ஆசாவை பார்த்து? டிஆர் பாலு என்ன சொன்னாரு, சொன்னதுக்கு அப்படியே வேகம் வந்துச்சா, கொந்தளிச்சாங்களா, ஏய் சாதியை விட்டு இழிவு வெண்ண போட்டிட வேண்டியதான், நீலகிரியில் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னல, போக வேண்டியதான வெண்ண. அங்கே அவ்வளோதான் மரியாதை, எல்முருகனுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏன் தெரியுமா, அவர் இருக்கக்கூடிய இடம், அவ பார்த்துட்டு இருப்பாள்ல, அவ ஒரு வர்ணம் வச்சிருக்காளோ, அந்த வர்ணத்தின்படி அவளுக்கு அவ்வளவுதான் மரியாதை. புரிஞ்சா? அண்ணாமலை எதுக்கு போட்டியிடல, போட்டிட வேண்டியதானே, நீ புடலங்கா போட்டிட வேண்டியதானே, ஊரெல்லாம் அவ்வளவு வக்கனையா வாய் பேசுதல்ல, போட்டிட வேண்டியதானே. ஸ்ட்ரைட்டா சிஎம் ஒரு கிடையாது. என்னங்க நீங்க, அவர் ஸ்ட்ரைட்டா சிஎம் தான் போட்டிடுவார். இல்ல காமெடிக்கலாம் நான் சொல்ல தோழர், நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. அவன் ஒரு ஆளு வெண்ணன்ட்டு அவனை வேற சிஎம் கடை வேற மாங்கா மண்டையன். ஏங்க எவ்வளவு ஸ்லிம்மா இருந்தான் பாருங்க, எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தான் தெரியுமா? ஐபிஎஸ்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பாருங்கள், பன்னியாட்டம் வந்து முதுகில் கூடு வேற விழுந்துருச்சு, பன்னி குட்டியாட்டம் ஆயிட்டாங்க. அதாவது அந்த ஆடு இப்போ கொழுத்து போன அந்த கொழுப்பு பிடிச்ச ஆடாட்டம் மாறிடுச்சு. சரி சரி, எவனுக்கு அறுக்கிறது கூட இது கிடையாது. நீங்க தேர்தல் வியூகத்தை பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இந்த சின்ன சின்ன கட்சி இல்லாமல் இருக்கிறது வருங்காலத்தில் அழிந்து விடும். நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் தான் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. இவங்க எல்லாம் கனவுக்குள்ள கூட நினைச்சுக்க கூடாது. என்ன பேசிக்கலாம், ஏய் நாங்கள் நீங்க சொன்னீங்க சீமானுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் தான் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. இந்த பக்கம் திராவிட கட்சிகள் பக்கம் வர முடியாது, அதுக்கெல்லாம் பல வருடங்கள் ஆகும். ஏன்னா இங்க ஐடியாலஜிக்கலி ஊனிட்டு போயிருக்காங்கல்ல, அம்பேத்கரையும் பெரியாரையும் இரட்டைமலை சீனிவாசனையும் ஜீவானந்தத்தையும் இவங்களா இருக்காங்களே, இவங்களுடைய இந்த ஐடியாலஜிலாம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அவங்களுடைய ஐடியாலஜி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக பாலியல் ஜல்சா கட்சியில் இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க சேராது. ஏன்னா இருந்த முக்கியமான தலைவர்களாக வெளில ஓடி வந்துட்டாங்க. எனக்கு டவுட்டுங்க, இப்போ என்னன்னா இந்த மாதிரி பெண்கள்லாம் வெளியே போகிறாங்க, ஆண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் இருப்பாங்கல்ல, வீட்டம்மா அவங்க அம்மா கேள்வி கேட்பாங்கல்ல. பாலியல் ஜல்சா கட்சியில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களே. அண்ணாமலைக்கு வீட்டம்மா இருக்குல்ல, வீட்டம்மா இருக்கா இல்லையா? எங்கே போனாங்க, ஏன் கட்சிக்கு வரல? அமர் பிரசாத் ரெட்டி இருக்கான்ல, வீட்டம்மா இருக்குல்ல, ஏன் கட்சிக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்க? கார்த்திக் கோபிநாத் புது ஐடி விங்கினுடைய தலைவர் கார்த்திக் கோபிநாத் இருக்காப்புல்ல, அவர் முன்னாடி ஏன் வரல? நயனார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவங்க வீட்டம்மா எதுக்கு வரல? இன்னும் நான் வரிசை கட்டிக்கிட்டே போவேன், தலைவர்கள் பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். ஏன் இவங்கெல்லாம் வரல? ஏங்க சொல்லுங்க, ஏன்? அதுதான் பிரச்சனை. அந்த அலுவலகம் கண்ணாடி போட்டிருக்கல, அந்த அலுவலகம் தான் பிரச்சனை. ஸோ அவங்கெல்லாம் இந்த உண்மை தெரியறதுனால தான் ஏங்க அசிங்கமா இருக்காதாங்க. அவங்க யார், சசிகலா புசுப்பா இடுப்பை போட்டு பானையை தடவுறதாட்டும் தடவுனாங்க, மறந்து விட்டோமா? தமிழ்நாட்டில் ஒரு குழு வருகிறது டெல்லியில இருந்து, பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து வந்துட்டு, இந்த பாருங்கடா பாஜக காரங்களா, அயோக்கிய பெழுலா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க ஏதாச்சும் மாநாடு நடந்தாலோ அல்லது பொதுக்குழு கூடினாலோ இல்லை செயற்குழு கூடினாலோ வேற ஏதாச்சும் ஒரு ஊரில் கூடினாலோ
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஹோட்டலில் ரூம் போடப்படாது, அப்படி ரூம் போட்டிங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனது உண்மைதானே, பொய்யா? இது பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க பொண்டாட்டிகளுக்கு தெரியாதா? எப்படி நம்பி போகிறது? குடும்பத்தை பாதுகாக்கணும்ல. கேடி ராகவெல்லாம் பார்த்தீங்களா, அடிச்சுக்கிட்டே இருந்தார், எப்படி அடிச்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தோம் நம்ம. அடின்னு மிஸ்டர் கிளீன், எங்க அந்த அடி இல்லைங்க, எதிர்கட்சிகளை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு.